ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வேர்க்கடலை எள்ளு உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி இந்த வேர்க்கடலை எள்ளு உருண்டை செய்கிறதுக்காக ஆயில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, சுகரும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. சுகருக்கு பதிலாக வெல்லம் யூஸ் பண்ணி தான் இந்த வேர்க்கடலை எள்ளு உருண்டை செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸு ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளான ஒரு 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேர்க்கடலை எள்ளு உருண்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் இந்த வேர்க்கடலை எள்ளு உருண்டை செய்கிறதுக்காக 2 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு வேர்க்கடலையை இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு கப் வேர்க்கடலையும் இது கூட சேர்த்துக்கிறேன். டோட்டலாக 2 கப் அளவுக்கு வேர்க்கடலையை நாம் இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ 2 கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வேணாம், ஹை ஃப்ளேம்லேயும் வேணாம். நம்ம சேர்த்துருக்க இந்த வேர்க்கடலை எல்லா சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அதனால் இந்த மாதிரி கைவிடாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் ஒரே மாதிரி ஈவனாக ஃப்ரை ஆகிற மாதிரி இந்த மாதிரி கைவிடாமல் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் நாம் இந்த வேர்க்கடலையை சரியாக வறுக்காமல் விட்டுட்டு அப்படியே இந்த உருண்டையை செஞ்சிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாளில் அது பார்த்திங்கன்னா காரல் அடிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த காரல் அடிக்கும்னா அதை எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. பட் அது ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும். சீக்கிரத்துலேயே அந்த உருண்டை கெட்டு போயிடுற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஆயில் ஸ்மெல்லியாக வரும். அதுதான் காரல் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. தண்ணி பட்டுட்டாலோ இல்லை சரியாக வறுக்காமல் ஒரு ஸ்நாக்ஸை செஞ்சிட்டோம்னா அது கொஞ்ச நாளில் இந்த மாதிரி கெட்டு போயிட்டு ஒரு மாதிரி காரல் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆகிடும். அதனால ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த வேர்க்கடலையை கையால் எடுத்து சும்மா அமுத்தினாலே அதில் இருக்க தோல் ரிமூவ் ஆகும். அந்த ஸ்டேஜ் கரெக்டான அளவு. ரொம்ப நேரமும் வறுத்துறாதீங்க. நம்ம உருண்டை பிடிக்கும்போது எண்ணெய் வர மாதிரி இருக்கும். அதாவது நம்ம இந்த உருண்டையை அரைச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அதுவுமே நல்லா இருக்காது. அதனால கரெக்டான அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கரெக்டான அளவுக்கு இந்த வேர்க்கடலையை வறுத்து எடுத்தாச்சு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், 1-2 வேர்க்கடலையோட அந்த தோல் எல்லாம் தானாகவே ரிமூவ் ஆகி வருது. இதுதான் கரெக்டான அளவு. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கலரும் ரொம்ப டார்க்காக கருப்பாக தீஞ்ச மாதிரி ஆகிடக்கூடாது. இப்போ அடுத்ததாக அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் எள்ளு சேர்த்து செய்யும்போது இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கூடுதலான சுவையோடு இருக்கும். நல்ல மணமாகவும் இருக்கும். எள்ளு சேர்த்து நம்ம எந்த ஸ்நாக்ஸ் செஞ்சாலுமே அதுலேருந்து வர மனம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எள்ளில் அயன் சத்து இருக்குது. அதனால குழந்தைங்களுக்கு நம்ம நேச்சுரலாகவே அயன் சத்து இருக்க ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்ததா ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த எள்ளை வறுக்கும்போது ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா எள்ளு வறுக்கிறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி பேன் ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். 1-2 எள்ளு பார்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும். அது ரொம்ப கரெக்டான அளவு. அந்த டைம் வரும்போது இந்த எள்ளை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொறுமையாகவே எள்ளை வறுத்து எடுத்துக்கோங்க. இது குட்டி குட்டியாக இருக்கிறதால சீக்கிரமே கரிஞ்சி போயிடும். நீங்கள் இந்த வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கலாம். இந்த வெள்ளை எள்ளை விடவும் கருப்பு எள்ளு இன்னுமே ரொம்பவே ஹெல்த்தியானது. ஆனால் நான் ஏன் இன்னைக்கு இந்த வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன்னா, நம்ம கருப்பு எள்ளு சேர்த்து செய்யும் போது அது கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா? அந்த கலர் பார்க்கும்போது என்னோட குட்டி பையன் அதை சாப்பிட மாட்டார். ஏதோ கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவார். நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். அவருக்கு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலராக அப்படி இருந்தால் தான் அவர் எடுத்துப்பார். அதனாலே நான் கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்நாக்ஸாக சூஸ் பண்ணி செய்வேன். அந்த மாதிரி பொருட்களாக இருக்க மாதிரி செய்வேன். அதனால தான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கருப்பு எள்ளு வேணும்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த எள்ளை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடலாம்.
இப்போ நல்லா பாருங்க, இந்த எள்ளு ஒவ்வொன்றா வெடிக்கும், அதாவது பொரிய ஆரம்பிக்கும். அந்த டைம் தான் கரெக்டான அளவு. இப்போ அடுத்ததா இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். சட்னி டால் இல்லை உடச்சிக்கடலை எப்படி வேணாலும் சொல்லலாம் இதை. இந்த உடச்சிக்கடலையை ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உடச்சக்கடலையுமே குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. கொஞ்சம் ஒல்லியாக இருக்க குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க, நம்ம உடச்சக்கடலை கூட நம்ம வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து கொடுத்து சாப்பிட கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது, கொஞ்சம் வெயிட் போடும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு இந்த பொட்டுக்கடலையை எடுத்துக்கிறேன். பொட்டுக்கடலை ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி தான் இருக்கும், இருந்தாலுமே நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக ஒரு டைம் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் போல் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னாலே போதுமானதாக இருக்கும். இது ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த பொட்டுக்கடலை சேர்த்து இந்த லட்டு செய்யும்போது இன்னுமே இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த பொட்டுக்கடலையை கொஞ்சம் போல் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம வறுத்தெடுத்த எல்லா பொருட்களையும் நல்லா ஆற விட்டுடலாம். நம்ம சேர்த்துருக்க பொட்டுக்கடலையோட கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது, ப்ரௌன் கலருக்கு இல்லை டார்க் கலருக்கு அப்படிலாம் ஆகக்கூடாது. சும்மா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா சூடானாலே போதுமானதாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். நம்ம இப்போ வறுத்து எடுத்துருக்க வேர்க்கடலை, எள்ளு, உடச்சக்கடலை இது மூணுமே ரொம்பவே ஹெல்த்தியானது, குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப சத்தானதும் கூட. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா ஆற விடணும். நல்லா ஆறின பிறகு தான் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி எடுக்கக்கூடாது, ஏன்னா எள்ளுலேருந்தும் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும், வேர்க்கடலையிலேருந்தும் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வேர்க்கடலையை வறுத்து வச்சோம் இல்லையா, அதில் இருக்க இந்த தோல் எல்லாத்தையும் நம்ம நீக்கிடணும். தோலோடு சேர்த்து செய்ய வேண்டாம், சம்டைம்ஸ் அது குழந்தைங்களுக்கு பிடிக்காம கூட போயிடும். அதனால நம்ம இப்போ இந்த தோல் எல்லாத்தையும் நீக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு உழக்கு இல்லாட்டி கையாலே கூட நம்ம அமுத்தி விட்டோம் அப்படின்னா இந்த வேர்க்கடலை மேலே இருக்க தோல் எல்லாமே நீங்கிடும். நீங்கிட்ட பிறகு இதை நல்லா நம்ம புடச்சி எடுத்துக்கலாம். தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு வேர்க்கடலையை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் என்னோடய அம்மா இந்த வேர்க்கடலையில் இருக்க இந்த தோலெல்லாம் நீக்கிற வேலையை எனக்கு தான் கொடுப்பாங்க. ஒரு பெரிய சைஸ் படி வச்சுருப்பாங்க அரிசி அளக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு, அதை கொடுத்துட்டு ஒரு முரத்தில் கொட்டி இந்த மாதிரி அந்த படியை அந்த வேர்க்கடலை மேலே உருட்டி எடுத்தோம்னா அதில் இருக்க தோலெல்லாம் அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் புடச்சி எடுத்து போயிட்டு கொடுப்பேன். அதனால் எனக்கு இந்த வேலை ரொம்பவே பிடிச்ச வேலை, ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அமுத்தி விட்டாலே இந்த மாதிரி அழகாக அதில் இருக்க தோல் எல்லாமே நீங்கி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்லேயோ இல்லாட்டி ஒரு முரத்தில் வச்சு இதை நம்ம நல்லா புடச்சி எடுத்தோம்னா அதில் இருக்கிற தோல் எல்லாமே நீங்கிட்டு அழகாக அந்த ஒயிட் கலரில் இருக்க வேர்க்கடலையோட பார்ட் மட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா புடச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இப்போது தோல் எல்லாம் நீங்கிட்டு வேர்க்கடலை மட்டும் அழகாக இருக்குது. இப்போது இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் வேர்க்கடலையை மட்டும் இந்த மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா வேர்க்கடலை கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் எள்ளை கம்பேர் பண்ணும்போது. அதனால் வேர்க்கடலையை சேர்த்து ஒரு பல்ஸ் மோடில் ஒரு 2 டைம் அதை அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூட எள்ளு சேர்த்து அதுக்கப்புறம் உடச்சிக்கலையை சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக தான் அரைக்கணும். உங்கள் குழந்தைங்க எந்த அளவுக்கு இந்த கொரப்பாக அரைச்சி கொடுத்தா சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி கொடுத்து அதில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த வேர்க்கடலையை ஒரு பிளேட்டுக்கு, அதாவது அரைச்சி எடுத்த வேர்க்கடலையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அடுத்ததாக அதே மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன். அது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளு, பொட்டுக்கடலை இது ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் அதே மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்காதீங்க, கண்டிப்பாக எண்ணெய் வெளியே வர ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி பிசுப்பாக எண்ணெய் ஆகிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு பல்ஸ் மோடில் போட்டு அடித்து எடுத்து பாருங்கள். உங்களுக்கு கரெக்டான அளவு வரும்போது அப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க.
இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த எள்ளையும் பொட்டுக்கடலையும் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொரப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த உருண்டை சாப்பிடும்போது, கடிச்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது ஏதோ மாவு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் கொரப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கடிச்சு சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இப்போது இதையும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலையோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ஏதாவது ஒரு கரண்டியை பயன்படுத்தி நல்லா ஈவனாக இருக்க மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த உருண்டை பிடிக்கிறதுக்காக நம்ம வெல்லத்தை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த லட்டுக்காக வெல்லம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட அந்த வெல்லத்துக்கு பதிலாக பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வானலியில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த வெல்லத்தை நம்ம பாகெல்லாம் காய்ச்ச போகிறது கிடையாது. திரும்பவும் சொல்கிறேங்க, இந்த வெல்லத்தை நம்ம பாகு காய்ச்ச போகிறது கிடையாது. இந்த வெல்லத்தை நல்லா நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி இந்த சூடான வானலியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த வெல்லம் நனையிற மட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. நான் சேர்க்கும் போதே பார்த்துருப்பீங்க, ஒரு 5 ml இல்லாட்டி 10 ml தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு மட்டும் வந்து தண்ணியை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த வெல்லம் கரைஞ்சால் மட்டும் நமக்கு போதுமானதாக இருக்கும். அது கரையிறதுக்காக தான் நான் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நம்ம தண்ணி சேர்க்காம இந்த சூடான வானலியில் இந்த வெல்லத்தை சேர்த்தோம்னா கூட அது நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆகி வரும். ஆனாலும் கூட நம்ம உருண்டை பிடிக்கும் போது அது கொஞ்சம் திக்காக இருக்கும், அதாவது ஹார்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்ததாக இன்னும் கூட கொஞ்சம் ஒரு 10 ml போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரொம்பவே கெட்டியாக இருக்குது. அது கெட்டியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கமர்கட்டுக்கு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதனால் நான் வந்து இதை கொஞ்சம் போல் இன்னும் ஒரு 10 ml போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்படி நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக இதை கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் வந்து கரையிற மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து பாகுபதம்லாம் எதுவுமே கிடையாது. தண்ணியில் ஊற்றி பார்க்கணும், இல்லை கையில் எடுத்து பார்க்கணும், ஒரு கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம அந்த வெல்லம் வந்து உருகணும். இப்போ பாருங்கள், கொதிக்குதுங்களா? கொதிக்கிறது கூட ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்கல. அந்த தண்ணியோடு சேர்த்து அது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சுட்டு இந்த வெல்லத்தை சேர்த்து அதை நல்லா நான் வடித்து எடுத்துக்கிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வெல்லத்தில் அந்த மண் இல்லாட்டி கல் ஏதாவது தூசி இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி வடிகட்டி வச்சுட்டு அதில் நம்ம இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துருக்க வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம இந்த வெல்லத்தை இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப நீங்கள் தண்ணி சேர்த்துட்டாலுமே நல்லா இருக்காது உருண்டைக்கு. அதனால் ஓரளவுக்கு மட்டும் ஒரு 10 ml 20 mlக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க. அடுத்ததாக நம்ம வெல்லம் காய்ச்சணும் இல்லையா வானலி, அந்த வானலியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதாவது இந்த பொட்டுக்கடலை, எள்ளு, வேர்க்கடலை எல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை வந்து இந்த வானலியில் சேர்த்துட்டு நம்ம வடிகட்டி வச்சுருந்த இந்த வெல்லத்தையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா ஒரு கரண்டியை வச்சு அந்த சூட்டிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கெட்டி ஆகாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்க ஈஸியாக வரும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வானலியில் நம்ம அரைச்செடுத்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம சேர்த்துருக்க வெல்லம், வேர்க்கடலை, எள்ளு, பொட்டுக்கடலை இது எல்லாமே ஈவனாக பைண்டிங் ஆகி வரணும். அப்போ தான் நமக்கு உருண்டையும் ஈஸியாக பிடிக்கிறதுக்கு வரும். இப்போது இதை உருண்டை பிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் இந்த நெய்யை நம்ம கையில் தடவிட்டு அதுக்கப்புறமா இந்த உருண்டையை நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம நெய் சேர்த்து இந்த உருண்டையை பிடிக்கும் போது கையில் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் நெய்யை தடவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து இந்த உருண்டையை இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக உருண்டையாக வந்திருக்குன்னு சொல்லி. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட பயன்படுத்தலாம். ஆனால் அதோட ஸ்மெல் கொஞ்சம்
வித்தியாசமாக இருக்கும். நெய் சேர்க்கும் போது இன்னுமே நல்ல ஒரு கமகமான வாசனையாக இருக்கும். அதனால தான் நான் நெய்யை வந்து கையில் தடவிட்டு அதுக்கப்புறமா இந்த உருண்டையை பிடிக்க ஆரம்பித்தேன். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டைமும் உருண்டை பிடிக்கும் போதும் நீங்கள் கையில் லேசாக நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த உருண்டையை பிடிக்க ஆரம்பிங்க. இப்போ நாம் இந்த வெல்லத்தை வச்சு நம்ம அடுப்பில் பாகு மாதிரி காய்ச்சணும் இல்லைங்களா? பாகு பதம் எதுவும் எடுக்கலை, ஆனால் வந்து அதை உருக்கி எடுத்தோம் இல்லைங்களா? அதுக்கு பதிலாக நீங்கள் டைரெக்டாக இந்த வேர்க்கடலை, எள்ளு, பொட்டுக்கடலை கூட வெல்லத்தை சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அடித்து எடுத்தால் கூட நம்ம அப்படியே கூட உருண்டை பிடிக்கலாம். ஆனாலும் அந்த மாதிரி ஒரு டைம் அந்த மாதிரி உருண்டை செஞ்சு கொடுத்தேன். நம்ம எதுக்கு இதை பாகெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் என்ன மிஸ்டேக் ஆச்சுனாக்கா, அந்த உருண்டை வந்து உடனே உடைய ஆரம்பிச்சிரும். குழந்தைங்க கையில் எடுத்து சும்மா இப்படி கையில் அழுத்துனாங்கனாலுமே உடைய ஆரம்பிச்சிரும். இல்லைன்னா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி கொட்ட ஆரம்பிச்சிரும். ரொம்ப பலன்னு உடைய ஆரம்பிச்சிரும். நான் அதை பார்த்தப்ப எங்கே பார்த்தாலும் வீட்டில் ஃபுல்லாக சிந்தி வச்சுருவாங்க. வெல்லத்தை உருக்கிட்டு அதில் நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிக்க ஆரம்பித்தோம்னா அந்த உருண்டை கொஞ்சம் உடையாமல் நல்ல பைண்டிங் ஆகியிருக்கும். அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம இதுக்கு பாகுபதமே எடுக்கலை, ஜஸ்ட் அந்த வெல்லத்தில் உருக்கி மட்டும் வச்சுட்டு அதில் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து உருண்டையாக உருட்டியாச்சு. இப்போ பாருங்கள், கையாலே அழகாக எடுத்து காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக நம்ம அது உடஞ்சி வருது பாருங்கள். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிடும் போதும் சிந்தாமல் அழகாக சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணேன். அதாவது மாவு மாதிரி பலன்னு உடஞ்சி கொட்டாமல் இது கொஞ்சம் நல்லா பைண்டிங் ஆகி நம்ம இதை புட்டு சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக இருக்கும், எடுத்து சாப்பிட்ற மாதிரி. அதனால தான் வெல்லத்தை உருக்கிட்டு அதுக்கப்புறம் செஞ்சேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.